எதுக்கு கண்ணு அழுகுற? மாப்பிள்ள கூட நல்லா பாத்துக்குவாரு. சம்மந்திலாம் நல்ல குடும்பம். அழுவாதம்மா போகும்போது. சரிப்பா. ஏண்டி, நீயே அழுதினா அப்புறம் புள்ள அழுகாதா? நல்ல தைரியம் சொல்லி வழி அனுப்பிச்சுட்றியே. ஹலோ மைனி, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களை நான் நல்லா பாத்துக்குவேன். போற இடத்துல நல்ல பேர் வாங்கணும். உனக்கு கீழே நாத்தனார் இருக்கு, புள்ள மாதிரி பார்த்துக்கணும். நல்ல வரன் பார்த்து நல்லபடியாக கட்டி கொடுக்கணும். மாமனார் மாமியாரை கண் கலங்காமல் பார்த்துக்கணும். என்றைக்குமே அவங்கள அம்மா அப்பா மாதிரி நினைக்கணும். சரியா? நீ என்றைக்கும் எங்களை எப்படி அம்மா அப்பான்னு கூப்பிட்றியோ அதே மாதிரி மாமனார் மாமியாரை கூப்பிடணும். சரிம்மா. என்ன கஷ்டம் வந்தாலும் தா இன்னார் வீட்டுக்குள்ள வந்துச்சு, நல்ல குடும்பம் பண்ணுது, இந்த பேர் தான் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். சரியா? நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும், அனுசரித்து வாழ்க்கையை ஓட்டணும். சரிம்மா. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. சம்மந்தி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் எல்லாம் சொல்லி கொடுங்க. நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க. நீங்கள் பார்த்துக்குவீங்க. சரி சம்மந்தியம்மா. அட என்ன சம்மந்தியம்மா, நீங்க வேற. அவதான் ஏதோ சின்ன பிள்ளை அழுகுறானா, நீங்களும் என் பொண்ணு மாதிரி பார்த்துக்குவேன். ஸ்வாதி, போலாமா? அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாம்மா. பா வரேன்ப்பா. அட என்ன கண்ணு நீ முதல்ல உன் புருஷன் வீட்டுக்கு போற, கண்ணு கலங்கிட்டு போலாமா? சிரிச்ச முகத்தோட போமா. அங்க பாரு சம்மந்தி, உன்னை ஆத்தனாரு எல்லாரும் உன்னை எப்படி சிரிச்சுக்கிட்டு வரவேற்கிறாங்க. குத்து விளக்கு ஏத்தும் போது அழுவக்கூடாது. போயிட்டு வாமா. நீ அப்பான்னு மனசுல நினைச்சா அடுத்த நொடியே நான் வந்து உன் முன்னாடி நிற்பேன். சரியா? அடுத்த நொடியே இருக்கிற சிக்னல்ல ஏன்டா நீங்க வேற? சரிங்க மாமா, அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்க மாப்பிள்ள, பத்திரமா. பத்திரமா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. சரி சம்மந்தி, அப்புறம் நாங்க வாரோம். லேட் ஆகுது இருக்கிறக்க, நல்ல நேரத்துல போயிட்டு விளக்கு ஏத்தணும். சரிங்க, அப்புறம் நாங்க வாரோம். பாத்து இறங்குங்க. மர்மோலே, இதான் எங்களோட அரண்மனை. இது அரண்மனை இல்லைங்க, வீடு. அட என்னம்மா நீ மண்டபத்தை விட்டு வரும்போது அழுத, இன்னுமா அழுதுகிட்டு இருக்கிய? சிரிச்ச முகத்தோட தாமா வீட்டுக்குள்ளார வரணும். வாமா. மைனி கொஞ்சம் சிரிங்களே, வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு வரக்கூடாது முதல்ல. ஸ்வாதி, ஏம்மா எதுக்கு அழுதுட்டே இருக்க? வான்மதி, போய் ஆர்த்தி எடுத்துட்டு வா. எப்பா ஆர்த்தி எடுத்துக்கிட்டு வர்றேன், மைனியை சிரிக்க சொல்லு. அடி போடி கழுத, போ ஆர்த்தி எடுத்து ஓடு. மைனி, உங்களோட பெட்ரூமும் மேல இருக்கு, போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? அம்மா, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு, நாங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிக்கிறோம்மா. அட என்ன நீ இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அம்மா நொம்மானு அதான் பொண்டாட்டி வந்துட்டால, இனிமே அவகிட்ட தான் கேட்டு நடந்துக்கணும். சரியா? நீ அவளை கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்க விடு. பாவம் அழுதுகிட்டே இருக்கிறா, என் புள்ள மாதிரி. எங்க அம்மா என்னம்மா நட்டிக்குது பாரு. முத நாள் தானே அப்படிதான் கோல் போட்டோம். சரிம்மா. மர்மோலே, போமா, உங்க ரூம் மாடியில் இருக்கு, போங்க. என்னம்மா, மருமக மேல உனக்கு ரொம்ப பாசம் போல. எல்லாம் ஒரு காரணமா தான். இன்னும் ஒரு வாரம் தான் அந்த பையன் இருப்பான், அப்புறம் ஆர்மியை பார்த்து போயிடுவான். அதுக்கப்புறம் இங்கே தானே இருப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? அப்புறம் அவன் முன்னாடி அதட்டியா பேச முடியும். அப்புறம் போய் பொண்டாட்டிக்கு காசு அனுப்புவாண்டி, நமக்கு அனுப்பாம. ஐயோ, ஆமா ஆமா, இதை நான் கவனிக்கவே இல்லம்மா, கரெக்டா சொன்னேன். மர்மோக நல்லா கொழு கொழுன்னு இருக்கா. நீங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? பசிக்குதுடி. நல்லா கல்யாணத்துல தானே மூக்கு முட்டை தின்னீங்க, என்ன பசிக்குது? தின்னுபிட்டு நல்லா டுன்னு கொரட்ட விடுறது. எப்ப உனக்கு பொறுப்பே இல்லை, எந்திரிச்சு போப்பா அங்கிட்டு. கரும்பு உன் மேல வாட்ட அடிக்குது. என் மேல என்னம்மா வாடடிக்குது? அடிக்குதுப்பா, போப்பா எந்திரிச்சு. அடி பாவீங்களா. ஸ்வாதி, ஏன் நின்றுட்டே இருக்க? இதான் ரூமு, உள்ள போ. என்னம்மா? அம்மா, அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும் போல இருக்குங்க. சரிடா சரிடா பட்டு, நாளைக்கு போயிட்டு பார்க்கலாம். சரியா? அழாத, போய் ட்ரெஸ் மாற்றிக்கிறியா? நிஜமா? ஐயோ, அழாத பட்டு, காலையில் விடிஞ்சதும் அத்தையும் மாமாவையும் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். புரியுதா? சரிம்மா, போய் ட்ரெஸ் மாற்றிட்டு போ. எப்ப விடியும்? அம்மாவை பார்க்கணும். வந்ததுலேருந்து சின்ன குழந்தை மாதிரி அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணுமே சொல்லிட்டு இருக்க. அப்போ நான் உனக்கு வேண்டாமா? இல்ல, வேணும். அம்மாவை பார்க்கணும், அப்பாட்ட போகணும். ஏய், என்ன சுவாதி குழந்தை மாதிரி? இங்கே என்ன பாரு. எங்க
ஏய், என்னடி இது? இன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி சுவாதி? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? கல்யாணம் ஆனா போதுமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரீ. இன்னும் 2-3 நாள்ல நீங்க கிளம்பிடுவீங்களாமே. உனக்கே தெரியுதுல்ல, 2-3 நாள் தானே. இந்த 2-3 நாள் என் கூட சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கலாம்ல. போகும்போது எங்க வீட்ல விட்டுட்டு போறீங்களா? என்ன சுவாதி? நீங்களே போயிட்டீங்கன்னா இந்த வீட்ல அப்புறம் நான் மட்டும் எப்படி இருப்பேன்? எங்க அம்மா, எங்க அப்பா, அப்புறம் தங்கச்சிலாம் இருக்காங்கல்ல. தங்கச்சி இருக்கா, அவ பேசிட்டே இருப்பா. அப்புறம் என்ன உனக்கு? ஆர்மிக்கு போய் தான் ஆகணுமா? இங்கே இருங்களேன் இன்னும் 1 மாசம் மட்டும். என்னம்மா, நான் 1 மாதம் லீவ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லா லீவும் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்ன நீ ஒரு நாட்டை காப்பாற்றுறேன் பொண்டாட்டி மாதிரியா பேசுகிற? தைரியமே இல்லை, அழுதுகிட்டே இருக்க. போல்டாக இருக்கணும், புரியுதா? அப்போ நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, அப்படி தானே? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ நிறைய முகத்தை பார்த்து பேசிட்டு என் மேலே கை போட்டுட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்கியிருப்ப. கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் அதானே? லைட் ஆஃப் பண்ணு. சாரி, லைட் ஆஃப் பண்ணுங்க. சாரி, என்ன சிரிச்சிட்டு இருக்க? அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணுன்னா உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு தான் சீக்கிரம் கிளம்பிட்டியா? சரி இரு, குளிச்சுட்டு வரேன். என்ன என்ன நீங்க இருக்க போறது இன்னும் 2 நாள் தான். அம்மா அப்பா வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். அப்படின்னா? 2 நாள் தானே இருக்க போறீங்க என் கூடவே. ஐ மீன் நம்ம பெட்ரூம் விட்டு வெளியவே போக வேண்டாம். நீங்க போனதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயா இருப்பேன். எங்க அம்மா அப்பா போய் பார்த்துப்பேன். பெட்ரூமை விட்டே போகக்கூடாதுன்னா? சி போங்க. ஐயே சி, போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க போங்க. நேற்று நைட்டு ஹாப்பியா? ஹாப்பி. எந்த அளவுக்கு ஹாப்பி? அடிச்சு எந்திரிச்சு போங்க. ப்ரஷ் பண்ணாம காலையில டர்ட்டியா பேசிட்டு. ஏண்டி ரூமை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிற? எதுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு 2 நாள் கழிச்சு குளிச்சுக்கிட்டா எப்படியும் டர்ட்டியாக தானே போகிறேன். ஐயோ அத்தா. அடி பாவி. சரி, ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் இரு. வந்து கபடி 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 விளையாடலாமா? ஐயா ஆசையை பாரு. சி போங்க. உன் மருமக இன்னும் நேரமா எந்திரிக்கவே இல்ல. எனக்கு பசிக்குது. இட்லி சுட்டு வைப்போ. ஒரு நாள் போய் இட்லி சுட்டு சாப்பிட்டுக்க மாட்டியா? பொழுதுக்கு தட்டை கழுவி நான் உனக்கு சோறு போட்டுட்டே இருக்கணும். எனக்கு சோறு போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதான் உன் வேலை. ஆமாண்டி, போறேன் வீட்டுக்கு பின்னாடியே தட்டை தூக்கிட்டு வரேன். உன் வீட்டுல வந்து உனக்கும் தட்டை கழுவிட்டு உன் புருஷனுக்கு தட்டை கழுவிட்டு இருக்கட்டா? பத்தாவதுக்கு உன் மாமியார் மாமனாருக்கும் தட்டை கழுவி ஊத்துட்டா? என்ன பெத்தில செஞ்சுதான் ஆகணும். வந்துரு எங்க வீட்டுக்கு. அப்படி சாத்துடா வச்சுக்க. கட்டி கொடுத்தவங்களே என்ன பேச்சு பேசுறா பாரு. ஏன் உன் மருமகளை போய் கேள்வி கேள? அவ தூங்குறாளா இன்னும் வரைக்கும்? ஏண்டி அவளோட ஈடு எதிர்போடுறேன்? நேத்து தானே சொன்னேன் அவன் இன்னும் 2 நாள் சந்தோஷமா இருப்பான் அந்த ரூம்குள்ள. அதுக்கப்புறம் இங்கதான் வந்து உட்காந்தவனும் கொஞ்சம் அடக்கிக்கிட்டு இரு. அவ இன்னும் தூங்குறா, வெளியே எந்திரிச்சு வரல தெரியுமா? உங்களுக்கு சொன்னா புரியாதுடி. நேத்து உங்களுக்கு முதல்ல இரு, கொஞ்சம் கம்முனாது இரு. விளக்க விளாவறியா என்கிட்ட கேட்காத. நாக்கு கூசுது. எனக்கு நாக்கு ருசியா? எனக்கு சட்னி இட்லி வேணும்ப்பா. தின்னுக்கிட்டே இருக்கும், காலம் முழுக்க தின்னுக்கிட்டே இருக்கணும். என் ஊழியத்தை வாங்கிக்கிட்டு கட்டிட்டு போய் தொலையாம. ஏய், எனக்கு பசிக்குது, போய் இட்லி சுள்ளி போடி. அவகிட்ட ஏன்டி வாய் கொடுத்துட்டு இருக்க? 2 தின்னே சொத்து அழிச்சிரும். மூடிடுவீங்க. என்னப்பா இது? உன் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணப்பா, எனக்கு பிடிக்கல. என்னம்மா, வேற ஏதாவது சித்தி இருந்தா சொல்லுமா, அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிடலாம். எனக்கு மூதேவி இதான் சாக்குன்னு அம்மாவை தள்ளி விட பாக்குது பாரு குரங்கு. எல்லாம் பேக் பண்ணிட்டியா? எல்லாமே பேக் பண்ணிட்டேன். சரி, அல்லாமல் இருக்கணும். போய் ஆகணுமா? சுவாதி, அழக்கூடாதுடா. இந்த காஸ்டியூமில் பார்த்த பிறகு தைரியமாக பேசணும். தைரியமாக என்னை வழி அனுப்பிச்சி வைக்கணும். அதை விட்டுட்டு குழந்த மாதிரி அழுகிறியே. நீ அழுதா அப்போ அங்கே போய் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ உனக்கு என்ன சந்தோஷப்படுவியா? சொல்லு. என்ன போகும்போது இப்படி பேசிட்டு இருக்கீங்க? போற நேரத்துல இப்படி அபசகனமா பேசுவாங்க. அப்போ நீ அபசகனமா அழுகலாமா? அழாத அழாத. எப்படி அழுகாம இருக்க முடியும்? 2 நாள்ல என்னை விட்டுட்டு போனோம். நான் எப்படி உங்க வீட்டாளுங்களை கூட பழக கூட இல்லை. எனக்கு கஷ்டமா இருக்காது, அதை நினைச்சுதான் அழுகுறேன். இனிமே எப்போ வருவீங்க? வருவேன், வராமல் கூட போவேன். ஆனால் நீ தைரியமாக இருக்கணும், புரியுதா? இப்படி போய் யாராவது சொல்லுவாங்க போற நேரத்துல வருவேன் வராம கூட இருப்பேன்னா இது என்ன அர்த்தம்? சிரிக்க கூட மாட்டேங்கிறீங்க. யூனிஃபார்ம் போட்டு அப்படி கெத்தோ சிரிங்க.
சுவாதி சின்ன குழந்தை மாதிரி அட பிடிக்காத, தைரியமாக இருக்கணும், புரியுதா? கண்டிப்பாக கூடி சீக்கிரம் வருவேன். அதுக்குள்ளேயும் குவாக் குவாக் அப்படின்னு குழந்தையோடு நான் வரவேற்கணும், புரியுதா? சரி. 2 நாளைக்கு அப்படியே குழந்தை வந்துடும், எங்கேருந்து வருமோ. ஏய் மாமா சிங்கோண்டி, என்ன நினைச்சிட்டு இருக்க? மாமா திருப்பி வரும்போது சிங்க குட்டியை காட்டணும், புரியுதா? சரி சரி வாங்க. குட் கேர்ள். வா வா, டைம் ஆச்சு டைம் ஆச்சு. அம்மா அப்பா போயிட்டு வரேன். சரிப்பா, பத்திரமா போகணும் சாமி. போயிட்டு ஃபோனு போடியா. பத்திரம்யா, பத்திரமா போயிட்டு வாண்ணா. சரிப்பா சரிம்மா. ஏய் வான்மதி, வான்கோழி, வர அலைன்ஸ்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாத. மாப்பிள்ளை நல்லா அழகா இருந்தாருன்னா பிடிச்சிரு, அடுத்து உன் கல்யாணத்துக்கு தான் வரணும், புரியுதா? என்ன நீ உன்ன மாதிரி அழகா இருந்தா கண்டிப்பா மாப்பிள்ளைய சீக்கிரம் ஓகே பண்ணிடுவேனே. நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுவேன். சுவாதி, அம்மா அப்பா பாப்பா எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ. உன்னை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன். சரிங்க, பாத்துக்கிறேங்க. வான்மதிக்கு நல்ல அலைன்ஸாக பாரு, நல்லபடியாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, சரியா? என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பணம் அனுப்புகிறேன், ஓகேவா? மா அப்பா நீங்களும் சுவாத்தியை பார்த்துக்கோங்கப்பா. பாவம் இன்னும் நம்ம வீடு பழக்கம் இல்லை. அப்பப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கப்பா. அட என்னையா நீ? அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு என்னைய நான் வந்து கொடுக்கணுமா அனுமதி? அதெல்லாம் அவ போயிட்டு வருவா, நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. நான் என் மகன் மாதிரி தான் பாத்துக்குவேன். தெரியுமா? சரி, பாய் 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 எல்லாருக்கும். பாய் பாப்பா. பாய். மைனி, அண்ணே வருவாரன் மைனி. இதுக்காக வேணா சீக்கிரம் கல்யாணம் பண்றேன், நீங்க கவலைப்படாம வாங்க. அவர் இல்லாம எப்படி இருக்க போறேன்னு தெரியல, கஷ்டமா இருக்கு. தூக்கம் கூட வர மாட்டேங்குது. எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் விட உங்க ஞாபகம் தான் அதிகமா இருக்கு. எப்ப வருவீங்க? இன்னும் ஃபோன் கூட பண்ணல. ஆஹா, மருமக ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. காண்டம் இருக்க மாதிரி காட்டுல மாடு மேய்க்கிறவளை கட்டிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, இப்போ என் மவனுக்கு கிடைச்சிருக்கு. மவன் தான் இல்லையே, நம்ம அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இல்லம்மா, பையன் போகும்போது பைக்கு சாவியை வச்சுட்டு போவான். அது எங்க இருக்குன்னு தேடுனே, அவ்வளவுதாம்மா. பைக் சாவி கட்டில எப்படி மாமா இருக்கும்? அங்க எங்கேயாவது கோத்துருக்கான்னு போய் பாருங்க, போங்க. பைக்கு சாவி எடுக்க வரல, அப்படியே மாமாவுக்கு வளைஞ்சு கொடுத்து போனா என்ன? உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். என் பையன் வர்றதுக்கு எப்படியும் 6-7 மாசம் ஆகும். அசர்ச் பண்ணி போ. கத்தாத, யோசி, உனக்கு எல்லாம் கிடைக்கும். இன்னும் இந்த வீட்ல யார் யார் எப்படின்னே தெரியல. அவர் அங்க போய் என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்றாருன்னு கூட எனக்கு தெரியாது. இங்க நடக்கிறத எப்படி சொல்லுவேன்? என்ன இவங்க அப்பா இப்படி இருக்காரு, ரொம்ப மட்டமா இருக்காரு. மேல கை வைக்க வர அந்த ஆளு. பேசாம அம்மா கிட்ட கிளம்பி போயிடலாமா? வேண்டாம், அவங்க அம்மா கிட்ட சொன்ன என்ன, மாமியார்ட்ட சொல்லுவோம் மாமா அப்படி நடந்துக்கிறாருன்னு. ஆனா மாமியார் நம்புவாங்களா? சந்தேகமா இருக்கே. இல்லைனா நாத்தனார், ஆமா வயசு பொண்ணு, அவளுக்கு சொன்னா அவளுக்கு புரியும் கண்டிப்பா. அவகிட்ட தான் சொல்லணும். வான்மதி, மைனி, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னாச்சு சொல்லுங்க. பெத்த பொண்ணு கிட்ட அப்பா பத்தி சொன்னா அப்பா மேல இருக்க மரியாதையே போயிருமே. வேண்டாம், அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட சொல்ல வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஒரு வாரத்தில் அவர் கால் பண்ணுவார். நிச்சயமா அவர்கிட்ட தான் சொல்லணும், வேற யார்கிட்டயும் சொல்ல வேணாம். என்ன மைனி? ஒன்றும் இல்லை வான்மதி, அம்மா இருந்துட்டு உங்களை கிச்சன்ல போய் பாத்திரம் விளக்க சொன்னாங்க. பாத்திரம் விளக்கிட்டு துணி துவைக்க சொன்னாங்க. துணி துவைச்சிட்டு மாடியில போய் காய வைக்க சொன்னாங்க. மாடியில போய் காய வைக்கணுமா? ஐயோ, அவர் வரதுக்கு 8 மாசம் ஆகும். நான் தானே கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாடியிலலாம் ஏறினோம்னா பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? வான்மதி, துணியை துவைச்சி வைக்கிறேம்மா, மாடியில் கொண்டு போய் காய வச்சிடுறியா? என்ன மைனி, எனக்கு துணி காய வைக்க தெரியாது. நீங்க தான் மாடியில் போய்
காய வைக்கணும். நீங்க சொல்லி கொடுங்க மைனி, நான் பண்றேன். அது வந்து இவகிட்ட என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது. சரி, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு செய்யலாம். சரிம்மா. மைனி, அம்மா மாடியில போயிட்டு கோதுமை அரிசி எல்லாம் காய வைக்க சொன்னாங்க. வந்து வச்சிருச்சு. இன்னைக்கு கோதுமையை அரைச்சிட்டு வரணுமா, காய வச்சு அள்ளிட்டு. புரியுதா? அப்புறம் துணி துவைச்சு காஞ்சி எடுத்து நீங்க மடிக்காதீங்க, லாண்டரிக்கு கொண்டு போய் கொடுங்க. அவங்களே மடிச்சு அயன் பண்ணி தருவாங்க. அப்புறமேட்டுக்கு இன்னைக்கு வந்து கோதுமை அரைச்சிட்டு வருவீங்களா, நைட்டுக்கு எனக்கு மட்டும் பூரி, எல்லாருக்கும் சப்பாத்தி குருமா, எனக்கு மட்டும் அந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலா வேணும். ஐயோ, இன்னும் என்னென்ன மைனி, நம்ம வீட்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் டீ குடிப்பாங்க. டீ போடணும். அப்புறமேட்டுக்கு வீடு வாசல்லாம் கூட்டணும். நைட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு தான் படுக்கணும். எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு படக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? சரி வன்மதி, காலையில எழுந்து எல்லாருக்கும் டீயா காஃபியா? மைனி, உங்க வீட்ல டீ காஃபி குடிப்பீங்களா? எங்க வீட்ல காலையில எழுந்திரிச்சோன்னே ஆட்டுக்கால் இருக்குல்ல, அதை தட்டி போட்டு சூப்பு வச்சு குடிப்போம். காலையில எல்லாருக்கும் சூப்பு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க தெரியுமா? எல்லாருக்கும் ப்ரெஸ்ல பேஸ்ட் வச்சு கொடுக்கணும், எழுப்பணும். சூப் குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணுவீங்களா? ஆமா மைனி. அப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு நீங்க எல்லாருக்கும் இட்லி, பொடி, சட்னி, சாம்பார், குருமா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ண தெரியுமா? நான்வெஜ் தான் எங்க வீட்டில் சாப்பிடுவோம். லஞ்சுக்கு முன்னாடி ஒரு டீ, லஞ்சுக்கு பின்னாடி ஒரு டீ, ஈவினிங் போண்டா டீ, இதெல்லாம் பண்ணணும். நீங்க இடையில தான் பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், பெட்ஷீட்லாம் துவைச்சு போடணும். அப்பப்பா புரியுதுங்களா? எப்படி இவ்வளோ வேலை செஞ்சா என் வயிற்றுல கரு நிற்குமா? எனக்கு புரியலையே. அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது வேலை செய்யாமல் இருந்தால் தானே வயிற்றுல குழந்தை தங்கும். கடவுள் மேலே பாரத்தை போட்டுற வேண்டியதான். கடவுள் இருக்காரு, எது நடக்குமோ அதான் நடக்கும். என்ன மைனி? சரி வான்மதி, ஓகே வரேன் நீ. எனக்கும் எங்கள் வீட்டில் வேலை செஞ்சு பழக்கல. இருந்தாலும் பாத்திரம் விளக்கி துணி துவைச்சி சமைக்கலாம். ஆனால் சும்மா எப்படி பொழுதுக்கும் கிச்சன்ல இருந்து வேலை பார்க்கறது? அவர் வரும்போது நேர மாசம் கர்ப்பிணியா அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இவங்க வைக்கிற வேலையில குழந்தை என்னாகுன்னு தெரியலையே. அவர் இப்படியே வந்துட்டு போனோம். எப்படி கன்சீவ் ஆகுறது? ஐயோ, அவரோட வேலையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம். ஆனா புரிஞ்சுக்க மாட்டார் அவரு. நீ சொன்ன மாதிரி மைனிக்கு நான் எல்லா வேலையும் வச்சுட்டேமா, வேற என்ன சொல்லட்டும்? நீ சொல்லும்போது அவன் மூஞ்ச காட்டலையா, உன்னை திட்டலையா, கேள்வி கேட்கலையா? அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலாமா? அது மட்டும் இல்ல, நான் சொல்ல தான் சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. அதனால இனிமே நான் அவங்க கிட்ட கோவமா பேச மாட்டேமா. கோவமா பேசினா வேலைக்கு ஆகாது. பாசமா பேசியா கவுக்க போறேன். சரி, ஜூஸ் தரேன், அவள்கிட்ட போய் கொடு. சரியா? ஏய் அம்மா, அறிவு இருக்கா உனக்கு? நான் உனக்கு வேலை செஞ்சு தரேன், நீ நம்ம அவளுக்கு ஜூஸ் கொடுக்க சொல்ற? போய் இப்பதானே அவளை பழி வாங்குற மாதிரி வேலை வச்சுட்டு வந்தேன். அப்ப எனக்கு தானே நீ ஜூஸ் கொடுக்கணும். எதுக்குமா அவளுக்கு ஜூஸ் கொடுக்குற? அப்ப விசுவாசம் இல்ல அவளுக்கா? ஏ அறிவு கட்டவளே, என்னடி பேசுற? அந்த ஜூஸ்ல மருந்து கலந்துருக்கேன், அதை போய் கொடு. உங்க அண்ணி மாசமாக மாட்டான். ரொம்ப நல்லது. மாசமாயிட்டா வசதி பத்தாது. ஏமா மாசமாயிட்டு கஷ்டப்படுத்துமா? உங்க அம்மா வீட்டுல போய் விட்டுறலாம். அடி போடி கூறு கட்டவளே, நீ எல்லாம் என் பிள்ளையா? ஏண்டி, அவங்களுக்குன்னு ஒரு புள்ள வந்துருச்சுன்னா உன்னையே கண்டுக்க மாட்டாங்கடி. அப்புறம் நான் எப்படி உன்னையே கட்டி கொடுப்பேன்? நகை நட்டு போட்டு சீர் வருஷம் கொடுக்கணும்ல. அவன் அப்புறம் புள்ள வந்துருச்சுன்னா அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் தான் பார்ப்பான். உங்க அண்ணன் காசு நமக்கு அனுப்ப மாட்டான். சொன்னா கேளு. அதனாலதான் சொல்றேன், அவ கருத்தரிக்க கூடாது நீ கல்யாணம் ஆகிற வரைக்கும். ஐயோ அம்மா, நான் இதை யோசிக்கவே இல்லம்மா. சீக்கிரம் அந்த ஜூஸை கொண்டு போய் கொடுத்துறேன். அறிவா இரு. கூறுக்கிட்டவளா இருந்தா என்ன பண்ணிட்டோம்? வானுமதி கூணுமதின்ட்டு போ. மைனி, இந்தாங்க ஜூஸ். நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? டயர்டா இருப்பீங்க, அதான் ஜூஸ் கொண்டு வந்தேன். இல்லம்மா, நீ ஜூஸ் குடி, எனக்கு வேண்டாம். ஐயோ, உசாராகிறாளா? இல்ல கம்பல் பண்ணுவோம். மைனி, நான் ஆசையா உங்களுக்காக ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன், குடிக்க மாட்டீங்களா? ஓ, ஆசையா கொண்டு வந்தியா? அப்படின்னா ஓகே, எனக்காகவா போட்டு? ஆமா மைனி. தேங்க்ஸ் வான்மதி. சரி வச்சுட்டு போ, நான் குடிக்கிறேன். சீக்கிரம் குடிங்க மைனி, கூலிங் போயிட்டா நல்லா இருக்காது. தேங்க்யூ அண்ணி, குடிச்சிருங்க. சரிம்மா. ஏய் வானு, வானுமதி, என்னம்மா எதுக்கு கத்திட்டே இருக்க? லூசு மாதிரி. என்ன வேணும் உனக்கு? அவ ஜூஸ் குடிச்சாளா? ஆமா குடிச்சாங்க. அதுக்கு என்ன? நீ கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சாளா இல்லையா? என்னம்மா சொல்ற? அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணட்டும்? அடுத்த வேலை வைக்கிட்டா? அடுத்த வேலை வைக்க வேணாம், தோட்டத்துக்காரனை கூப்பிடு போ. எதுக்குமா? உங்க அண்ணியை வீட்டை விட்டு துரத்த வேணாம், அதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கேன், கூப்பிடு. ஏம்மா எனக்கு ஒரு பிளானுமா? ஏய், தோட்டத்துக்காரனை கூப்பிடுன்னு சொன்னா அதிகம் பேசிட்டு இருக்கா. ஏன் பிளான் கேளுமா? உன் பிளான் என்னடி பிளானு? சரி சொல்லி தொலை என்னன்னு. அண்ணியோட சேலை எல்லாத்தையும் எடுத்து நம்ம
அடிச்சிடலாம். அப்ப சேனல்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடுவாங்க. அம்மா செருப்பு கழட்டியே உன்னை அடிச்சா கூட உனக்கு புத்தி வராது. நீ ஏன் மாவதான்னு சொல்றதுக்கு எனக்கு இதா இருக்குது. உங்க ஒப்பை மண்ட மாதிரியே தான் உன் மண்டியும். டென்ஷன் ஆயிடுவேன். அந்த ஆள் பல்ல பாரு வெளியில தள்ளிக்கிட்டு இருக்கு. அவர் மாதிரியா நான் இருக்கேன். ஏன் நான் ஒன்ன மாதிரிதாம்மா பல்ல உள்ள தள்ள சொல்லுமா அப்பாவா? என்ன பல்ல கட்டிட்டு உட்காந்துருக்க? எப்பா பாரு காலையில எழுந்ததுல இருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் பல்லு வெளியில காட்டின வெளியவே இருக்க. எந்திரிச்சு வெளியே போ. ஆம்பளை எல்லாம் வீட்லயா இருக்கிறாங்க, வெளியில போறாங்கல்ல. கடற்கண்ணிக்கு எங்கேயும் போறல. டீ உட்காந்தே இடத்த தேய்ச்சிருவான். என்ன ஏழை வம்பு கொடுக்குறீங்க? டீ கடையில பாரிஜாதம் டீ போடுறாளாம். போ கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவேன். பாரிஞ்சாதம்மா 5 ரூபா காசு குடுறி போயிட்டு வரேன். பாரிஜாதத்தை யார் கையை பிடிச்சி இழுக்கிறாங்களோ அவங்களுக்கு டீயும் பஜ்ஜும் ஃப்ரீயா. போய் தொலைப்போ. வரேன் வரேன். உனையெல்லாம் எதை சொல்லியா உனையெல்லாம் திட்டுறது? பொம்பளைன்னு சொன்னோன்னே பாரு பல்ல கட்டுறது. சரி போய் தொலை, நீங்க இருக்காத. இந்த போறேன். என்ன நீ பொம்பளை பார்த்த நீ அனுப்பிச்சுடுற? அது ஒரு காரணமா தான். தோட்டத்துக்காரனை வர சொல்லு, பிளான் சொல்றேன் பாரு அம்மா, அப்ப உனக்கு தெரியும். காதும் வச்ச மாதிரி தோட்டத்துல போய் கூப்பிடுனீனா நீ என்னடி இங்க இருந்துட்டே கத்துறவ? என்னால தோட்டத்துக்கு போக முடியாது. ஏன் இங்க இருந்து கூப்பிட்டா உனக்கு கேட்காதா? அப்ப வருவான் பாரு. முதலாளியம்மா. அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? பாண்டி, என் மரும ரூம்ல பெட்டு கடையில பெரிய பாம்பு இருக்குதியா. ஐயோ என்னம்மா சொல்றீங்க? சின்னம்மா பயப்படுவாங்களே. அதத்தான் நானும் சொல்றேன். அவளுக்கு பாம்புனா ரொம்ப பயம். ஐயோ அம்மா ஏதோ பிளான் சொல்லுது போல. நல்லா கவனமா கேட்டுக்கணும். அடுத்த தடவை நம்மள இந்த மாதிரி தான் பண்ணணும். உனக்கு என்னடி? சொல்லுங்கம்மா. பாண்டி, என் மருமகளுக்கு பாம்புனா ரொம்ப ரொம்ப பயம். அவ தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடுவா. கல்யாணம் ஆன புதுசே ஓடுனா நல்லாவா இருக்கும். அதனால சம்மந்தி வீட்டுக்குலாம் தெரிய வேணாம். நீ அழுங்காம அவ ரூமுக்குள்ளார போ. கட்டில் கடியில தான் பாம்பு இருக்குது. சரியா? நீ உள்ள போயிட்டு கட்டில் கடியில இருந்துக்க. பாம்பை தேடி பிடிச்சி எடு. வேற எங்கேயாவது ஓடிடாத. உன் காலு கை எதுவுமே கட்டில தாண்டி வரக்கூடாது. ஏன்னா மருமவை பார்த்துட்டானா கத்திடுவா. இங்க பாம்பு இருக்கா என்ன ஏதுன்னு அவ அலண்டுருவா. அவளுக்கு தெரியக்கூடாது நீ ரூம்ல இருக்கிறதே. புரியுதா? நல்லா கவனமா கேட்டுக்க. என்னம்மா நான் ரூம்ல அங்கேயும் இங்கேயும் தேடினா தானேமா பாம்பு கிடைக்கும். அது கட்டில் கடையில மட்டும் இருக்குன்னு சொல்றீங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் போயிடுச்சுன்னா எப்படிமா? அவ இல்லாத நேரத்துல அந்த சைடு இந்த சைடு பாம்பு இருந்தா அதை நான் பாத்துக்கிறேன். சரியா? இப்ப நீ கட்டில் கடியில இருக்கிற பாம்பை மட்டும் போய் புடி. அப்புறம் நான் வந்து கதவை திறந்து கூப்பிடுற வரைக்கும் நீ வெளியில வராத. ஏன் தெரியுமா? என் மருமக உன்னை பார்த்து போடுவா. சரியா? நான் அழுங்காம வந்து மறைச்சிக்கிறேன். மருமக கிட்ட பேச்சு கொடுத்து நீ அதுக்கப்புறம் வெளியே வந்துக்கலாம். புரியுதா? அம்மா நீங்க ரொம்ப நல்ல மனசுமா. சின்ன பாம்பு கூட உங்க மருமக பயப்படுவாங்கன்ட்டு அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாரு. நீங்க தாமா ரொம்ப உண்மையான நல்ல மாமியாரு. இந்த போறேம்மா. எப்படி என் பிளானு? என்னம்மா அவனை எதுக்கு ரூம்க்குள்ள எல்லாம் அனுப்பிச்சா? இவன் குளிக்கவே மாட்டான் தோட்டத்துக்காரன். சீ. இப்போ உங்க அண்ணனுக்கு போனை போடு. எதுக்கு அண்ணனுக்கு போன் போட சொல்றேன்? எனக்கு புரியல. ஏய் போனை போட்டு என்கிட்ட கொடு. ஐயோ இந்த அண்ணன் வேற சட்டம் போன் எடுக்காது. ஹலோ என்ன என்ன நல்லா இருக்கேன். என்ன போயிட்டு போனே பண்ணல. ஏன்னா அம்மாக்கு மட்டும் போன் பண்ணிட்டேன். என்னண்ணே மைனிட்ட கொடுத்தா? ஐயோ மைனி தூங்குறாங்க. அம்மாட்ட கொடுக்குறேன். இருமே அம்மா உன்கிட்ட பேசணுமா? அம்மா இந்த அண்ணன் பேசணும்னு சொல்லுது. ஹலோ தம்பி. ஐயாவு என்னையா பண்ற? மா என்னம்மா உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு. நான் என்னனியா சொல்லுவேன்? உன்கிட்ட சொன்னா நீ மனசை விட்டு போயிருவ சாமி. உன் பொண்டாட்டிய தாலி கட்டிட்டு விட்டுட்டு போலாமா? ஒன்று அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருக்கணும். எங்களை நம்பி விட்டுட்டு போயிட்டியா? அம்மா ஏமா அலறீங்க? என்னாச்சு? ஐயா அவளுக்கு எங்களால காவல் இருக்க முடியல சாமி. கண்ட நேரத்துக்கு போறா, கண்ட நேரத்துக்கு வரா, மதிக்க மாட்டேங்கிறா. இப்ப கூட அவ ரூமுக்குள்ள ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருக்கிறா சாமி. நீ வந்தீனா பாப்பா உடனே வாயா. என்னது? ரூம்ல வேற யார் இருக்கா? என்னமா பேசுறீங்க? என்ன புரியல எனக்கு. ஐயா நெசமாலும் தான் சாமி. உன் பொண்டாட்டி ரூம்ல ஒருத்தன் இருக்கிறான் ஐயா. அவளுக்கு என்னமோ ஏது ஆசையோ தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி தொடர்பு வச்சிருந்தாலோ நானே உன் வாழ்க்கைக்கு எடுத்து விட்டேன் சாமி. நீ வா சாமி. நீ வந்து அவளை பாரு, அவளை வெளியே தள்ளு. அம்மா உனக்கு நல்ல பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கிறீங்க. ஐயோ நீ செம்ம கேடிமா. அம்மா நான் உடனே வரேன். நீங்க போனை மஸ்ட் வைங்கம்மா. நீ பதட்டத்துல வராதையா. நீ பார்த்து பத்திரமா வாயா. எனக்கு ஒரு புள்ள தாயா நீ இருக்க. ஹலோ தம்பி. தம்பி என்னடி வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்க? வாய் முட்ரி. என்ன நீ சூப்பரா பிளான் போட்டுட்ட. இப்ப அண்ணன் வரும்போது அண்ணியோட கதவை திறப்பேன். வேலைக்காரன் வெளியில வருவான். அண்ணன் சந்தைக்கப்பட்டு அண்ணிய வீட்டை விட்டு வெளியே தள்ளும். இதானேம்மா? அதேதான். ஐயோ சின்னம்மா பாவம். பாம்பு இருக்கிறது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியாம போய் கட்டில் கடையில் தேடுவோம். அசந்து தூங்குறாங்க போல. நம்ம முதலாளி ஐயா ரொம்ப மோசம். கல்யாணம் ஆகி உடனே இப்படி ஒரு வாரம் கூட ஆகாம சின்னம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு.
பாவம் பாவம் இந்த வீட்ல யாரு என்னன்னு கூட பழகாம சின்னம்மா எப்படிதான் ரூமுக்குள்ளாரையோ இருக்கிறாங்களோ. ச்சே, ரூமுக்குள்ளாரையே இருக்கிறவங்க ரூமுக்குள்ளார பாம்பு இருக்குது, போயிட்டு எடுத்துக்கிடுவோம். ஏன்டி ஏன் மூஞ்சி சுவந்தாப்புல இருக்கு? ஏய், அங்க பாரிஞ்சாதத்தை நான் பார்க்க போகலடி, உனக்கு துரோகம் பண்ணுவேனா? சிரிடியே. இந்த ஆள் என்னத்துக்கு வந்தான்? ஏண்டி ஏண்டி வான்மதி அந்த ஆள் போக சொல்றி. எப்பா கொஞ்சம் ஃபன் பண்ணாம கம்மி இருப்பையா பண்ணி வேற. என்ன ஆத்தாலும் அவளும் அழுகுற மாதிரி நடிக்கிறாளுங்க. சரி, ஏதோ பிளான் போட்டு வச்சிருப்பாளுங்க, தெரியாது இவளுகளை பத்தி. அம்மா அம்மா அண்ணி வந்துருச்சுமா அண்ணே. தம்பி, என்னய்யா என்கிட்ட கூட சொல்லாம வந்துட்ட உடனே? ஏய்யா, ஐயோ, ஒருவேளை அந்த பிள்ளை போன போட்டு என்னை பத்தி சொல்லி பிடிச்சோ? இல்லப்பா, அம்மா உடனடியாக வர சொன்னாங்க, அதான் வந்தேன். சொல்லுங்கம்மா, ஏம்மா அமைதியா இருக்கீங்க? ஐயா அதான் நான் போன்ல எல்லாமே சொல்லிவிட்டனே. பாரியா உன் பொண்டாட்டி ரூமுக்குள்ள அவன் கூட இருக்கிறா. நீயே போய் கதவை திறந்து பாரு, வருவான் பாரு. நான் இப்போவே போய் பார்க்குறேம்மா. என்னங்கடி, புது நாடகத்தை அரங்கிட்டுறீங்களா? ஐயோ, மூணு வீட்டை விட்டு அனுப்பிட்டா நான் எவ்வளோடி பார்ப்பேன். ஏன்டி இப்படி பண்றீங்க? இதாரு கம்முனு இரு சரியா. நாங்க எப்படி சோகமா இருக்கோம், உன்னால சோகமா இருக்க முடியலனா கூட பரவாயில்ல. பல்ல உள்ள தள்ளிட்டு வாயை மூடிக்கிட்டு இரு. எங்க தெரியும் பாம்பை காணும்? என்ன பாண்டியா, இங்கே என்ன பண்ணுற? ஐயா, வந்து சின்னம்மா ரூம்ல பாம்பு இருந்துச்சான் கட்டிலுக்கு அடியில. அதனால பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னா, மருமகளுக்கு தெரியாம போய் பாம்பு பிடிச்சிட்டு வா, நாங்க வந்து கதவை திறக்காம நீ வராத, என் மருமகளுக்கு பாம்புன்னா ரொம்ப பயமா இருக்கும், நீ பாம்பு இருக்குன்னு சொல்லாத, சொன்னீன்னா பயந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதான் அந்த பாம்பை எடுக்கலான்னு வந்தேன், ஆனா பாம்பு இல்லை ஐயா. ஓஹோ, ஐயா, சின்னம்மாவை நீங்களே கூட்டிட்டு போயிருங்க, பாவம் இங்க தனியா இருக்காங்கல்ல, ரூம்ல பாம்பு இருக்கோ இல்லையோ, அவங்க பாவம் இந்த ரூமுக்குள்ள யார் இருக்கா, நீங்க இருந்தா கூட அடிச்சு போடுவீங்க. சரி நீ போ. சரிங்க ஐயா. சரி நீ போ. சரிங்க ஐயா. சுவாதி, சுவாதி. தூக்கத்துல கூட இவரோட வாய்ஸ் தான் கேக்குது. விட்டுட்டு போயிட்டு இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. போ. சுவாதிமா. தூக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு பாரு. ஏய் எழுந்துருடி. நிஜமாவா? நிஜமாவே நான் தான் வந்திருக்கேன், எழுந்துரு. என்னங்க சொல்லாம வந்திருக்கீங்க? ஏங்க போயிட்டு ஒரு ஃபோன் கூட போடல? அதான் உன் ஞாபகமா இருந்துச்சு, உடனே வந்துட்டேன். என் நம்பர் வாங்கிட்டே போகலாம், உங்க நம்பரும் கொடுத்துட்டே போகலாம். அது சரி, ஒரு வாரமாவது என் கூட இருந்திருந்தானே இதெல்லாம் தெரியும். அதான் உடனே போயிட்டீங்களே 2 நாள்ல. இவர்கிட்ட இவங்க அப்பா பத்தி இவங்க அம்மா பத்தியும் சொல்லலாமா? வேண்டாம், மனசை விட்டுருவாரு. அப்போ குடும்பம் 2 ஆயிடும். வான்மதிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒன்றா தான் இருக்கணும். அவர் கோவப்பட்டா அப்புறம் எது வேணா நடக்கும். வான்மதி மனசை விட்டுருவா. அவள் என்ன பாவம் பண்ணா? சுவாதி, போயிட்டு உன்னோட பேக் எடுத்துட்டு வா போ. பேக்கா? எதுக்கு? எடுத்துட்டு வா போமா. ஆ, எல்லாம் பேக் பண்ணி தானே வச்சிருக்க? நீங்க வேற, நீங்க போன மறுநாள் நான் குளிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் நான் பேக்கை திறக்கவே இல்லை, வேலை செஞ்சுட்டே இல்லை இல்லை பேக் பண்ணியிருக்கு, எடுத்து வந்துடுறேன். தம்பி, அவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளு சாமி. பாத்தியா உள்ள என்ன நடந்துச்சுன்னு? பார்த்தேம்மா. பாத்தியாடி, நான் போட்ட பிளான்ல உங்க அண்ணன் அவளை பேக்கோட வெளியே தள்ள போறான். இனிமே அவன் இந்த வீட்டில் இருக்க மாட்டான். இப்போ கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போறான் பாரு. ரொம்ப நேரம் என்கிட்ட பேசாத, அண்ணன் சந்தேகப்பட்டவன், திரும்பிக்கோடி. மா, அப்பா, நான் தனி கொடுத்தன போகிறேன். தனி கொடுத்தனமா? என்னங்க உளறீங்க? எதுக்கு தான் பேக் எடுத்து வர சொன்னீங்களா? தனி கொடுத்தனமா? எதுக்கியா? உனக்கே பைத்தியமாடா? என்ன அவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாம நீ என்ன அவ கூட சேர்ந்துட்டு போகணும்னு நினைக்கிற? போதும் நிறுத்து. எங்கள் 2 பேர்த்துக்கும் நீங்கள் பண்ணது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏமா அசிங்கமா இல்லை உனக்கு? இவ வயசில் உனக்கும் தானேம்மா பொண்ணு இருக்கு. என்னம்மா உன் குறை வச்சேன்? அங்கே போய் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா உங்களுக்காக தானே, அவளுக்காக தானே. இன்னும் அவளுக்கு கல்யாணம் ஆகலை, நல்லபடியாக கட்டி கொடுக்கணும், அதுக்காக தானேம்மா போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். போயும் நேற்று கல்யாணம் பண்ணி உன்னை நம்பி தானேம்மா விட்டுட்டு போனேன். அவளை போயிட்டு இப்படி கேவலப்படுத்துறீங்க. சரிம்மா, என் பொண்டாட்டி கூட நேற்று வந்தவ. இந்த வீட்டில் பாண்டி வேலை செய்கிறானே எத்தனை வருஷம்? 35 வருஷம். அவன் மேலே எனக்கு இல்லாத நம்பிக்கையா? பாண்டியன் இந்த வீட்டில் 35 வருஷமாக இருக்கான். அவன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அவனை போய் என் பொண்டாட்டி ரூம்குள்ளே விட்டுட்டு என் பொண்டாட்டி கண்டவன் கூட இருக்கிறான்ட்டு கதை கட்டி என் பொண்டாட்டியை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு திட்டம், அப்படி தானே? என்னங்க சொல்றீங்க? அடி பாவீங்களா, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏண்டி உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சி, நீங்க பண்ணதெல்லாம் இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லல, ஆனா இப்ப சொல்றேன். என்னங்க, ஆமாங்க, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பாவம், அது அவங்களுக்கே தெரியாது.
இவங்க 2 பேரும் என்ன திட்டம் போட்டாங்க தெரியுமாங்க? உங்க அன்னைக்கு குழந்தை உண்டாயிடக்கூடாது. குழந்தை உண்டானா உங்க அண்ணன் குழந்தை பொண்டாட்டின்னு அலையுவான். அப்புறம் எப்படி நான் உன்னை கட்டி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு 2 பேரும் என் குழந்தைய அழிக்கணும்ட்டு பிளான் போட்டிருக்காங்க. ஏங்க நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு கூட சொல்லவே இல்லைங்க. ஆனா அந்த புழு பூச்சி கூட உண்டாயிடக்கூடாதுன்ட்டு எனக்கு ஜூஸ்ல மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்பா வயசுங்க. எனக்கும் இந்த ஆளு அப்பா தாங்க. நான் மாமாவை பார்க்கலங்க, அப்பாவை பார்க்குறேன். இந்த ஆளு பெட்ரூம்குள்ள வந்து என் காலை பிடிச்சி தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தோட்டக்காரனோட ஓடி போக பிளான் பண்ணிட்டு எங்க அப்பாவே கெட்ட பேர் ஆக்குறியாச்சு. வான்மதி, அரைஞ்சு போடுவேன். வயசு பொண்ணா ஆச்சேன்னு பார்க்குறேன். வெக்கமால உனக்கு? உங்கள் அண்ணி உன்னை விட 2 வருஷம் 3 வருஷம் தான் பெரியவளாக இருப்பா. நீ ஒரு வயசு பொண்ணு தானே, இந்த மாதிரி பண்ணலாமா? ஏன் வீட்டில் நீ பொம்பளை பிள்ளைல வேலை செய்யக்கூடாது? எப்படி அவளை வேலை வாங்கலாம்? நீ ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செய்ய வேண்டியதானே? அவளை விட்டுட்டு போயிருக்கேன், 8 மாதம் கழிச்சு தான் வருவேன்னு தெரியும். சரி, ஒரு வேலை நல்ல விஷயமா கூட இருக்கலாம். அவளை எதுக்கு வேலை வாங்குறீங்க? ம், என்னம்மா நீ 2 பிள்ளைக்கு தாயாக இருந்தவ தானே, அவள் தாயாகக்கூடாதுன்னு நினைக்கிறியே. நீலாம் ஒரு அம்மாவா? ஏய்யா, உனக்கெல்லாம் அந்த பொண்ணு வயசு தானே இவளுக்கும் இருக்கும். எப்படி அவகிட்ட போய் தப்பாக நடந்துக்க? சி, உங்களை மாதிரி ஜென்மங்கள்ட்டெல்லாம் பேசுகிறத நிறுத்திட்டு நான் கிளம்புறது தான் மேலு. சரியா? உங்கள்கிட்ட பேசினா கூட அசிங்கம்னு நினைக்கிறேன். என்னடா நீ பொண்டாட்டி மயக்கத்துல அலையிறியா? 2 நாள் தான் இருந்த. 2 நாள்ல என்னத்த வசியம் பண்ணனா அவ? பொண்டாட்டி மோகம் எடுத்து பித்து எடுத்து போறியா? போ போ, பொண்டாட்டி பித்து எடுத்து போனவளா தெருவுல தான் உட்காந்துருக்கான். நீ போனா எங்களுக்கு என்ன பிழைக்க தெரியாதா என்ன? நான் எங்கே போனாலும் அண்ணனா பிறந்துட்டேன்ல, அவளை நல்லபடியாக ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன். மாதம் 50,000 காசு அனுப்புகிறேன், சேர்த்து வைங்க. தயவு செஞ்சு நல்ல வரணும் பாருங்கள். மீதி காசை நான் போட்டு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். நான் வரேன், உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு. கிளம்புடி சுவாதி, வா போலாம். ஏண்டி அவ என்னடி எனக்கு கெட்ட பேர் சொல்லிட்டு போறா? நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலடி. நீ வாயை மூடு. நீ அந்த மாதிரி பண்ணனாலதான் கமுக்கமா வாயை மூடிட்டு உட்காந்துருக்க. நீ பண்ணலன்னு சொன்னீங்கன்னா நான் அவன்கிட்ட செருப்படி வாங்கிட்டு இருந்திருப்பேன். சாணியனுங்க போய் தொலைது போ. என்னம்மா அண்ணன் வீட்டை விட்டு போயிடுச்சுன்னு நம்ம சோத்துக்கு என்னம்மா பண்றது? மண்டையில மூளை இருக்கிற களிமண் இருக்கிறா. அவன் மாசம் 50,000 அனுப்புறேன்னு சொன்னால மீதி கல்யாணத்தையும் உனக்கு பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு செலவு போட்டு. அப்ப என்ன வேணும்? போய் தொலைது. எங்க இருந்தா நமக்கு என்ன? போய் தொலைட்டோம். இந்த வீட்டையும் உன் பேர் அழுங்காம எழுதி வச்சுக்கிறேன். கம்முன்று. ஆமா ஆமா, எங்க போனா நமக்கு என்ன? சரி வாமா போலாம். ஐயோ, ஒரு தடவையாவது அவளை தொட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன், கெடுத்துட்டு அழுது 2 பேரும். விளக்கமாத்த எடுத்து சாத்தி வெளியே தள்ளலான்னு இருக்கேன் உனைய. கம்பெனி இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா இருக்காத.